பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 41 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதற்கு கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. இதுகுறித்து எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பால் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் எதிர்கொள்ளும் உற்பத்தி செலவுகள் மற்றும் அவர்களின் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் வகையில் இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதன் மூலம் பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த நடவடிக்கை பெரிதும் உதவும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பால் உற்பத்தியை ஊக்குவித்து கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த விலை உயர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து செயல்படுவோம் என எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் உறுதியளித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.